கல்யாணத்தில் முடியாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேலைக்கு நின்னாலும் மனசில் வாழ்கிற காதலும் முற்றுப்பெறாத காதல் தான். ஆனாலும் அழகானது தான். அப்போது நீ அவளை நினச்சிட்டு வேற ஒருத்தி கூட வாழ்வ, அவள் உன்னை நினச்சிட்டு வேற ஒருத்தவங்களோட வாழணும். அவங்க ரெண்டு பேர்த்து லைஃப்பையும் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணுவீங்க, அப்படித்தானே? நீ மட்டுமாவது என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், அதுவும் இல்லையா? அது எப்படி ரேவதியை மறந்துட்டு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன்னு நீ நினைக்கிற? காலங்கள் எல்லாத்தையும் மாற்றிடும்டா விக்கி. செத்தாவே ஒரு நாள் 2 நாள் அழுவாங்க, மீறி போனால் 16 நாள். அதுக்கு மேலே எவ்வளோ நாள் உட்காந்து ஃபீல் பண்ண போகிறாங்க? நான் அதெல்லாம் கேட்கல. நீ எப்படி என்ன அப்படி நினைச்சேன்னு தான் கேட்டேன். அப்போ நீ மட்டும் எப்படி ரேவதியை நினைக்கலாம்? பெற்றவங்களுக்கோசரம் வாழ்ந்து தானே ஆகணும். அவள் வாழத்தான் வேணும். என்ன உன்னை இப்போ வரைக்கும் நம்பி காதலிச்சதுக்கு அவளுக்கு கொடுக்குற தண்டனையா? நானும் அவளுக்கு தண்டனை கொடுத்தேன். என்ன நீ என்ன ப்ளேம் பண்ணுற?